ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சண்முகப்பிரியா பச்சையப்பன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2025க்கான ஒரு மூட் போர்ட் கிரியேஷன் வீடியோ. ஸோ எவ்ரி இயர் நான் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக இந்த மூட் போர்ட் வந்து நான் ரெகுலராக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இது க்ரியேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயருக்கு நமக்கு இதெல்லாம் ஒரு கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஏதோ ஒரு விஷயம் அதில் ஒரு 5 திங்ஸ் ஒரு 6 திங்ஸ் ஒரு அச்சீவ் பண்ணால் கூட அது நமக்கு இயர் எண்டில் பார்க்குறப்ப இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்கும். எனக்கு இது ஆக்சுவலி ஒரு நல்ல ப்ராக்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இயர் நான் மூட் போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த புக் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பிளானர் புக். இதில் எனக்கான ஒயிட் பேஜ் வந்து இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து பிளானர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து க்ரியேட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய மூட் போர்ட் விஷஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கரில் நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம், ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஐடியாஸ் என்னங்கிறதையுமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நார்மல் ஒரு ஸ்கெச்சஸ் தான் வந்து வாங்கினேன். குட்டி குட்டி ஸ்கெச்சஸ் வாங்கி இதில் தான் வந்து கலர்ஃபுல்லாக வந்து பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து 2025ன்னு எழுதியிருக்கேன். இது கீழே வந்து உங்கள் இயருக்கான ஒரு கோட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். எவ்ரி இயர் நான் ஏதாச்சும் அந்த இயருக்கு சம்மந்தமான அந்த இயருக்கு எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை வந்து கோட்ஸாக எழுதுவேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் லிவ் த மொமெண்ட் எழுதியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த இயருக்கான ஒரு கோட்ஸாக இருக்க போது. மேக் யுவர் செல்ஃப் ப்ரவுட். ஸோ இந்த இயர் வந்து நான் என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே தான் நான் வந்து பண்ண போகிறேன். ப்ரௌட் அப்படிங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணால் தான் ப்ரௌட் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிவிட்டு எந்த ஒரு பெரிய மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு குட் பர்சனாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு மோட்டிவ். ஸோ மேக் யுவர் செல்ஃப் ப்ரவுட் அப்படிங்கிறது தான் இந்த இயர்க்கான ஒரு கோட்டாக இருக்க போகுது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கோல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிலேட்டடாக தான் இருக்கும். என்னோட சேனலுக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 20K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வருஷம் எப்படின்னா இந்த இயரோட எண்டுக்குள்ளே ஒரு 20K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கோலாக இருக்க போகுது. ஆக்சுவலி என்கிட்ட வந்து கம் இல்லை, அதனால் வந்து டேப் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எழுதின ஒரு கோல் தான். பட் லாஸ்ட் இயர் வந்து சுத்தமாக நான் அதை மறந்தே போயிட்டேன். ஸோ இந்த இயர் கண்டிப்பாக இதை பண்ணணும், விச் இஸ் கார் டிரைவிங். எனக்கு கார் டிரைவிங் வந்து கண்டிப்பாக இந்த இயர் கற்றுக்கிட்டே ஆகணும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி சம்திங் ஒரு சுச்சுவேஷனாக கூட என்னால் வந்து போயிட்டு டிரைவ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து வேணும். ஆக்சுவலி ஹேமந்துக்குமே வந்து ரொம்ப ஆசை அவருக்கு வந்து நான் கார் ஓட்டணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு கார் வந்து ரொம்ப பிடிக்கும், கார் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். அந்த டிரைவிங்கை வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ தேர்ட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மீல் ப்ரெப். இது வந்து ஒரு கோலா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த இயர் இது ரொம்பவே தேவைப்படுது. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக என்னோடய ரொட்டீனில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீக்லி மீல் ப்ரெப் அப்படிங்கிறது வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த வாரத்தோட பிகினிங்லேயே வந்து நம்ம டிசைட் பண்ணி வச்சிடறோம். அப்படி டிசைட் பண்ணி வைக்கிறதுனால அந்த டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு வந்து என்ன குக் பண்ணணும், இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அந்த ஒரு திங்க் பண்ணுற டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். இது பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கலாம். பட் பாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்து நான் இங்கே தனியாக குக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இன்றைக்கி டே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் தான். மார்னிங் குக் பண்ணோம், போயிட்டு நான் ஒர்க் கனெக்ட் பண்ணுவேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால ஒர்க் பண்ணுவேன். நடுவில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வருவேன். திருப்பி லஞ்ச் குக் பண்ணுவேன். லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கவே எனக்கு ஒரு 3 மணி ஆகிடும். திருப்பி போயிட்டு ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 8 o'clock லாக் ஆஃப் பண்ணணும். திருப்பி வந்து டின்னர் என்னென்னு திங்க் பண்ணி குக் பண்ணணும். இதே மாதிரியே வந்து ரொட்டீன் போயிட்டுருக்கேன். எனக்கு இதை பிரேக் பண்ணி ஒரு மீல் ப்ரெப் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் அப்படிங்கிறது டிசைட் ஆகிடுச்சுன்னா அதை ஸ்டிக் பண்ணி அதை குக் பண்ணணும். அந்த திங்க் பண்ணி அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மீல் ப்ரெப்பை வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இது எவ்வளோ நாள் கீப் அப் பண்ணணும்னு தெரியாது. பட் கண்டிப்பாக இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க கரண்ட் ரொட்டீனுக்கு. ஸோ இது வந்து என்னோட தேர்ட் கோலாக இருக்க போகுது. தென் ஃபோர்த் கோல் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் கன்சிஸ்டன்ட். லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நான் வந்து எதுலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. முக்கியமாக என்னோடய சேனல் ரிலேட்டடாகவும் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, திடீர்னு காணாமல் போயிடுவேன். திடீர்னு ஒரு 1 மந்த் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரியே ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்தேன். இந்த வருஷம் நான் அந்த மாதிரி வந்து நடந்துக்கூடாது. இந்த வருஷம் வந்து என்ன பண்ணாலுமே அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு யோசிக்கிறேன். அது யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு புது பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்காக. ஏன்னா நான் நிறைய இந்த ஹோம் டெக்கர்ஸ் ப்ராடக்ட்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய பேர் என்கிட்ட அது லிங்க் கேட்குறீங்க, அதை பற்றி ரிவ்யூ கேட்குறீங்க. நிறைய டிஎம்ஸ் எனக்கு ஆக்சுவலி வருது. ஸோ அதை இந்த கரண்ட் பேஜ்லேயே மெயின்டைன் பண்ணாமல் செப்பரேட்டாக ஒரு பேஜில் வந்து நான் வாங்கின எல்லா ஆன்லைன் ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ரிவ்யூவாக அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி போஸ்ட் பண்ணலான்னு வந்து நினச்சேன். ஸோ அதுக்காக தான் க்ரியேட் பண்ண ஒரு பேஜ் தான். இப்போ இதில் ஒரு 2-3 வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த இயருக்கான ஒரு கோலாக இருக்க போது. ஸோ பீயிங் கன்சிஸ்டன்ட் வந்து எனக்கு இந்த இயர் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது.
ஸோ 5th கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம். நான் ஜிம் வந்து கொஞ்சம் மந்த்ஸ் போயிட்டு இருந்தேன், லைக் 23லேயும் வந்து போயிட்டு தான் இருந்தேன். பட் லேட்டர் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜிம் வந்து விட்டுட்டேன். பட் ரீசெண்ட்லி நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, நான் நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகிட்டேன் ஆஃப்டர் வெயிட்டிங். ஓரளவுக்கு இந்த வெயிட் கெயின் வந்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாலுமே எனக்கு இந்த வெயிட் கெயின் வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. திடீர்னு ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டு ரொம்ப அதிகமாக ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து கான்ஸ்டண்ட்டாக எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி நிறைய ஜங்க்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஹேமந்த் கூட சேர்ந்து. இவர் எப்படியும் நிறையவருக்கு வந்து ஜங்க் ஃபுட் பிடிக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஜிம் சேர்ந்து கொஞ்சம் பாடி வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் வந்து பண்ணணும், எனக்கு ஃபிட்டாகவும் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நான் ஜிம் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து எனக்கு எல்லா இயருமே கண்டிப்பாக வேணும்னு வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இயருமே வந்து 2025ல் கண்டிப்பாக எங்கேயாச்சும் வந்து ட்ராவல் பண்ணணும். எந்த பிளேஸாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊராக இருந்தாலும் ஃபைன், பட் ட்ராவல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ட்ராவல். 7th ஒன்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிலேட்டட், ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு கோல் தான், விச் இஸ் லைக் வாட்டர் அண்ட் சுகர்னு போட்டிருக்கேன். எதனால பார்த்தீங்கன்னா நான் தண்ணி சுத்தமாக வந்து குடிக்கவே மாட்டேன். அது ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் எனக்கு டீஹைட்ரேட் ஆகிடுது. அண்ட் சுகருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இப்போலாம் அந்த ஒயிட் சுகர் போட்டு சாப்பிடும்போது நான் ஓரளவுக்கு அது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு 25ல் வந்து இந்த சுகர் இன்டேக் ரொம்பவே கம்மி பண்ணணும்னு யோசிக்கிறேன். நான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து என்னோடய வாட்டர் இன்டேக் அண்ட் சுகர் இன்டேக் வந்து இந்த நல்லாவே வந்து மானிட்டர் பண்ணணும். வாட்டர் வந்து அதிகம் பண்ணணும், சுகர் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் ஆக்கிடணும். லைக் ஒயிட் சுகரே சாப்பிடாமல் இருக்கணும் தான் வந்து நான் யோசிச்சிருக்கேன். ஹேமந்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு சுகர் தான் வந்து எல்லாமே. பட் ஹெல்த்துக்கு அது பேடுங்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி அது பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து இந்த ஃபுட்டு இந்த திங்கில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக இது ஒரு கோலாக வந்து வைக்கிறேன். தென் 8th ஒன் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் வந்து நம்ம சிங்கிளாக இருந்த டைம்லேருந்தே நான் பண்ணணும், எவ்ரி இயர் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஓரளவுக்கு சேவும் பண்ணுவேன். பட் எப்படின்னா சேவ் பண்ணுறது அந்த இயருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நான் எனக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த இயர் வந்து நான் ஓரளவுக்கு என்னோடய சேவிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சில தேவையான திங்ஸ் பண்ணுறதோ, ஒரு வீட்டுக்கு ஒரு புது திங் வாங்குறதோ, ஏன்னா இப்போ எல்லாமே வந்து வீடு அப்படின்னு ஆனதுனால லைக் எல்லா அப்ளைன்சஸும் வந்து கிடையாது, ஒரு சில நீட் இருக்கும். அந்த மாதிரி புது திங் வீட்டுக்காக ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கோ ஒரு சேவிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். மேரேஜ்க்கு முன்னாடியே இருந்த விஷயம் இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இன்னும் டபுளாக இருக்கணும்னு தான் வந்து ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து இந்த இயர் கண்டிப்பாக வந்து 25ல் பண்ணணும். 9th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர். இந்த செல்ஃப் கேர் வந்து ஆஃப்டர் வெட்டிங் ரொம்பவே கம்மியாகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக வெளியே போகிறதுக்கே வந்து டைம் இல்லை. மோஸ்ட்லி வீட்டில் நான் லாகின் பண்ணால் வீட்டில் ஒர்க் பண்ணுறது, குக் பண்ணுறது, தென் ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணுறது, இப்படியே தான் என் ரொட்டீன் வந்து போயிட்டே இருக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகவே மாட்டேன். ஒரு ஸ்கின் கேர் கூட அப்ளை பண்ணாமலாம் வந்து 1 வீக் 2 வீக் அப்படியெல்லாம் மறந்தே வந்து விட்டுருவேன். ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல் ஆகிட்டு கொஞ்சம் என்னோடய செல்ஃபே வந்து லூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன தான் வீட்டு ஒர்க் இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் என்னோட செல்ஃப் கேருமே வந்து நான் பேம்பருமே வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இயர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இயர் செல்ஃப் கேர் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 9 கோல்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணும்போது பார்க்கறது ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. எனக்கு வந்து இந்த இயரோட மூட் போர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் கோல் என்னங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரி இயர் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கோலாக வைப்பேன் நான். இந்த ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த ஒரு டார்கெட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த இயர் பர்டிகுலர்லி இந்த பொருள் அப்படின்னு வந்து கிடையாது, பட் ஒரு ஷாப்பிங் கோல் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, திடீர்னு ஒரு 10,000 எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கணும். அது ஒரு காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ் காஸ்டியூம் எதாவது தான். ஸோ ஒரு வாட்சஸாக இருக்கட்டும், திடீர்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து யோசிக்காமல் என்னென்ன வேணுமோ வந்து அது வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை, ஒரே டைமில் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு 10,000 எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்சதெல்லாம் வாங்குற மாதிரி. ஸோ இந்த வருஷம் இன்கேஸ் நல்ல சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா நான் இந்த ஒரு 10K ஷாப்பிங் அப்படிங்கிறத என்னோடய செல்ஃப்காக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரே டைமில் இந்த இயர் நடக்குதாங்கிறத பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்து இந்த இயர்க்கான என்னோட ஒரு மூட் போர்ட். பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு கோல்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த இயர் என்னால் பண்ண முடிகிற திங்ஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக எதுவுமே இல்லை. ஸோ இந்த இயர் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது இந்த இயர் எண்டில் வந்து நான் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு மூட் போர்ட் வந்து உங்களுக்காக க்ரியேட் பண்ணுங்கள், அந்த திங்ஸ்க்காக வந்து ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த திங்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த நியூ இயருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இந்த இயர் எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக போகும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பை பாய்.